ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான விசேஷம் அப்படின்ற சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சிஜு அப்படின்ற ஒரு நபருக்கு வீட்டில் பொண்ணு பார்த்து திருமண ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு ஓடி போயிடுறா. அதனால ஒட்டுமொத்த பெண்களையும் வெறுத்துட்டு இவர் கல்யாணமே வேண்டான்னு ஒதுங்கிடுறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. அதனால உனக்கு ஒரு பார்ட்னர் தேவை, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல நம்ம சிஜுவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இவருக்கு வீட்டில் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குற பொண்ணுங்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவரை நிராகரிச்சுட்டே இருக்கிறாங்க. சரி, முதல் மேரேஜ் பொண்ணுங்க தான் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, மறுமணத்துக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக திருமணம் ஆகிறது தான் இருக்கிறதுலேயே ரிஸ்கான விஷயம், பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா திருமணத்துக்கு அப்புறம் அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் இவங்க சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை, என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு ஃபீல் குட் மோட்டிவேஷன் படம். சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சிஜு அப்படின்ற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறாருங்க. யூடியூப்ல ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவும் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மிகப்பெரிய பில்டிங்கில் 10வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக ஸ்டேர் கேஸ் வழியாகவே நடந்துகிட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறாரு. லிஃப்ட் ஒர்க் ஆகல போல. ஃபைனலி அந்த நபரோட வீட்டையும் ரீச் பண்ணுறாரு. இவர் யாரை மீட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாயரை மீட் பண்ணுறதுக்காக தாங்க வந்திருக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இருந்திருக்காரு. அதற்கான கோர்ட் ஆர்டரும் வந்திருக்குது. இந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு பண்ண வேலைக்கு அந்த பொண்ணு மேல மான நஷ்ட வழக்கு தொடுத்து உங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே சுமூகமா பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டீங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்றாருங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. என்ன நடந்தது அப்படின்றத சின்ன சின்னதா பிளாஷ்பேக்ல நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வீட்டுல பொண்ணு பார்த்து திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் திருமண ஏற்பாடே பண்ணியிருக்காங்க. இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா கோயிலில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு உறவினர்கள்லாம் வந்தாச்சு. நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு. 1000 கனவுகளோட கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க. ஸோ திருமணமும் நல்லபடியாக நடக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். அவனை பார்த்த உடனே இந்த பொண்ணு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பையன் கூட எஸ் ஆயிருதுங்க. ஸோ இதை பார்த்து எல்லோருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணு பிடிக்கிறதுக்காக எல்லோருமே ஓடுறாங்க. ஆனால் அதை மீறியும் அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிருதுங்க. மிகுந்த மன உளைச்சலோட ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ இவருடைய திருமண வாழ்க்கை ஒரு நாள் கூட நீடிக்கலைங்க. அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஆனால் சர்டிஃபிகேட்லாம் மேரிடுன்னு வந்துருச்சு போல. அதனால தான் இவர் ப்ராப்பராக டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்துல இருந்து மீண்டு வரதுக்கு ஹீரோக்கு ரொம்ப நாள் எடுத்திருந்துருக்குதுங்க. ஹீரோடைய அண்ணா தான் பக்கத்துல இருந்து பக்கபலமா பேசி இருந்திருக்கிறாரு. ஹீரோக்கு அக்கா, அண்ணா, அம்மா 3 பேர் இருக்கிறாங்க. அக்கா திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. அண்ணனுக்கு திருமணமாகி 2 பசங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு திருமண ஏற்பாடு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த ஒரு சம்பவத்தினால பொண்ணுங்களே இப்படித்தான், பொண்ணுங்களே ஆகாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாருங்க. இனிமேல் தனியாவே இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா மட்டும் இல்லாம விவசாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாருங்க. ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கிறாங்க. அது போக விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்துல நிறைய காய்கறிகள்லாம் பயிரிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் பயிர் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வித்து அதன் மூலமா ஒரு ரெவன்யூ பாக்குறாரு. மாட்டு பண்ணை மூலமா பால் கறந்து அதை சப்ளை பண்ணி அதன் மூலமா ஒரு ரெவன்யூ பாக்குறாரு. ஸோ ஆக்சுவலி விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த வேலைகளை இவர் பார்த்துட்டு மன நிம்மதியோட சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. எல்லா சூழ்நிலைகள்லையும் ஹீரோடைய அண்ணா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவான ஆளாக இருந்திருக்கிறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹீரோடைய அக்கா அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக ஹீரோடைய அம்மாவை அமெரிக்காவுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோடைய அக்கா கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. ஹீரோடைய அண்ணா திருமணம் பண்ணி இங்கே 2 பசங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோ மட்டும் தனியாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோடைய அம்மா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிட்டா இங்கே நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருப்பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அண்ணா சொல்கிறாரு, உன்னால தான் அம்மா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, பார்ட்னர் அப்படின்றது கண்டிப்பாக உனக்கு வேணும் அப்படிங்கும் போது இல்லை எனக்கு வேண்டாம், கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்றதுனால எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உனக்கு வரக்கூடிய பொண்ணு உன்னோட வாழ்க்கையை மாற்றுவா, நீ ஊனு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு சரி ஓகே பொண்ணு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வராரு. ஃப்ரெண்டோட மனைவி காஃபி எடுத்துகிட்டு
எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ரெண்டோட மனைவியும் செல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கைஸ் விஷயம் தெரிய வருது. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனி சைட்ல வேலைக்காக வந்து அப்படி 2 பேரும் பழக்கமாய் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு இந்த மேட்ரிமோனி சைட்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபோட்டோ கேட்டா ஹீரோ பழங்காலத்து ஃபோட்டோ ஒன்று காட்டுறாரு. இது என் அண்ணா எடுத்த ஃபோட்டோ அப்படின்ட்டு. இந்த ஃபோட்டோலாம் நல்லா இல்லை, கொஞ்சம் ஸ்டைலாக ஃபோட்டோ எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப நார்மலாக தான் ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொல்கிற மாதிரி போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து அதை கொண்டாந்து மேட்ரிமோனி சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஃபைனலி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணுங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் காட்ட ஆரம்பிக்குது. இதில் எந்த பொண்ணு வேணும்னு சூஸ் பண்ணு அப்படிங்கும்போது ஹீரோவும் சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண உடனே சில ப்ரொஃபைலுக்கு ஃப்ரீயாகவே ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் போல. ஸோ அந்த ப்ரொஃபைலுக்கெல்லாம் இவங்க ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிக்வஸ்ட் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுதுங்க. சரி காசு கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி ரிக்வஸ்ட்டை கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கறதுக்காக வரவும் சொல்கிறாங்க. அங்கே போனால் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பொண்ணுக்கே பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஓகே ஆகிற நிலமை வந்தால் ஹீரோக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதை பற்றி ஷேர் பண்ணி அதனாலையும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால ஹீரோக்கு வரன் கிடைக்காமையே இருக்குதுங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ரொம்ப வருஷமாக நான் இந்த மேட்ரிமோனி சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இவ்வளோ ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்ண ஒரே ப்ரொஃபைல் உன்னோட ப்ரொஃபைல் மட்டும்தான்டா. இது மாதிரி ரிஜெக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஏரியாவில் அரசியல் கட்சி சார்பாக ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குதுங்க. அங்கே தலைவன் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறாப்புல. இவரையும் பிடிச்சி போட்டு உரின்னு உரிச்சிட்டாங்க. இடுப்பு வலி தாங்க முடியாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறாரு. குடும்பத்தோடு சேர்ந்து இவருக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு மேரேஜ் பொண்ணுங்க தான் இவரை வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுக்கிட்டு இருக்குது. பேசாமல் இந்த மாதிரி மறுமணம் பண்ணணும்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றாரு. வீட்டில் இருக்கிறவங்களாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே நீயும் திருமணமாய் டிவோர்ஸ் ஆன ஒரு ஆள் தானே, நீயும் மறுமணத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தானே அப்படிங்கும்போது அது எப்படி ரெக்கார்டில் வேணா நான் திருமணமாய் டிவோர்ஸ் ஆனவன்னு இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் எனக்கு திருமணமே ஆகலை தானே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மறுமணத்தில் போலீஸ் ப்ரொஃபைல்லாம் கூட வந்திருக்குது, நீ ஊன்னு சொன்னீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு. போலீஸா? ஐயோ அவங்களாம் வேணாம்ப்பா, அவங்களாம் ரொம்ப கல் மனசுக்காரங்க. நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போதெல்லாம் அவங்க முகத்தை பார்த்துருப்போம் இல்லையா, சிரிக்க கூட மாட்டாங்க. சிரிக்கவே சிரிக்காதவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே வீடியோ காலில் இருக்கக்கூடிய ஹீரோடைய அக்காவும் மாமாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் எதிர்பார்க்குற பொண்ணுங்களாம் இருப்பாங்க, நீ ஓகே சொல்லு, அதே மீதியும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்பி வந்திருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பாதுகாப்பு பணியில் தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உயர் அதிகாரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் யூனிஃபார்மோடையே நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக காஃபி ஷாப்புக்கு வராங்க. ஸோ அங்கே வச்சு இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு நீங்கள் 2 பேரும் தனியாக பேசுங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்களும் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் 2 பேருமே இன்ட்ரோ ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்களை ஆல்ரெடி முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன எங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு வேளை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை வேற எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா, உங்களை போட்டு உரின்னு உரிச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி வேலைன்னு வந்துருச்சுன்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி அடித்தோம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே ஒரு கலவரங்க. ஒரே நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை போய் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய முதல் திருமணத்தில் என்ன நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுடைய சிஸ்டர் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால நம்ம ஹீரோனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம மானம் போயிடும் அப்படின்னு பயத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்ட அந்த மாப்பிள்ளை நல்லவனே கிடையாது. ஹீரோனை போட்டு தனம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். அவங்க கூட நரக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு மேலே என்னால் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆனதான் வந்து சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கு காரணமே அவனை போட்டு அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி நீங்கள் நினச்சது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை, பட் கிடைச்சா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே யதார்த்தமாக ஷேர் பண்ணிவிட்டு பேசிட்டு ஹீரோயினுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்றத வீட்டில் போய் நல்லா யோசனை பண்ணிட்டு சொன்னால் போதும் அப்படின்ற ஃப்ரீடமையும் ஹீரோயின் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோனை பிடிச்சி போனதுனால வீட்டில் சொல்லி எல்லோரும் பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க. ஸோ இங்கே வந்து ஃபார்மாலிட்டிக்காக பொண்ணு பார்க்குறாங்க. 2 பேர்த்துக்கும் பிடிச்சி போயிடுது. ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த லாட்ரி டிக்கெட் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் லாட்ரி விழுகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் லாட்ரியை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இது வரைக்கும்
வரைக்கும் விழுந்ததே கிடையாது. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ போயிட்டு நான் போயிட்டு வரேன், உங்ககிட்ட நம்பர் இருக்குல்ல கால் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஏன் கால் தான் பண்ணணுமா, நேர்லலாம் மீட் பண்ண வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இவங்க 2 பேரும் ஃபோன் பேசிக்கிறாங்க, சேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணி ட்ராவலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா பேசி பழகி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இது வரைக்கும். இதுக்கப்புறம் தான் பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலங்க. ஸோ முதலிரவுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோவுக்கு கைடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ வெக்கப்பட்டுட்டு எல்லாரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீரோயின் 2 பேர்த்தோடைய மேரேஜுமே பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ் அப்படின்றதுனால சீக்கிரமாக இவங்க 2 பேர்த்த குழந்தை பெற்றுக்க சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இதை பற்றி சொல்லி அப்ரோச் பண்ணுறாரு. ஹீரோனும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராத்திரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் 2 பேரும் வெளியில் போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ தாங்க தெரிய வருது இவங்க 2 பேர்த்தோடைய ப்ரைவேட் லைஃப் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் விளைஞ்ச வாழைப்பழத்தை ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் 2 பேருமே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து அவருக்கு திருமணமாய் ஒரு பையன் இருக்கிறதாவும் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணி செகண்ட் பேபி கிடைக்கல, ஸோ நீங்கள் தான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராச்சே, எனக்கு தனிப்பட்ட முறையில் மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமா, டிப்ஸ் எல்லாம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஓகேன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராரு. ஹீரோடைய ப்ரைவேட் லைஃபை இவர் நினச்ச மாதிரி இல்லை. இவர் எங்கே போய் டிப்ஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதை நினச்சி ஃபீலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோயின் 2 பேரும் வெளியில் போயிட்டு லேட் நைட்டில் வீட்டுக்கு வருவாங்க. இவர் எதை நினச்சி கவலைப்பட்டாரோ ஃபீல் பண்ணாரோ அது அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நடக்கும். அதுலேருந்து இவரும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாருங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் டியூட்டிக்கு போனால் கூட வேலை பார்க்குறவங்களாம் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஹீரோ எங்காவது வெளியே போனாலும் ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேள்வி கேட்குறாங்க. ஸோ இவரால் பதில் சொல்லவே முடியலங்க. ஒரு குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷனில் இவங்க கலந்துப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அங்கே வந்த நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போ நீ குழந்தை பெற்றுத்தரது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் முன்னாடியுமே கேள்வி கேட்டு அது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஹீரோ சண்டை போட்டுட்டே கிளம்பி வந்துருவாங்க. இவங்களுக்கு திருமணமாய் நீண்ட நாட்கள் ஆகியுமே குழந்தை இல்லைங்க. எல்லோருமே ஏன் குழந்தை இல்லைன்னு கேள்வியாக கேட்டு கொள்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அண்ணா உட்கார வச்சு என்னதான் இருந்தாலும் குழந்தை அப்படின்றது ரொம்ப முக்கியம்டா, நீங்கள் ஒரு வாட்டி போய் டாக்டர் தான் பார்த்துட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே இந்த ஊர்லேயே பெஸ்ட் டாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த டாக்டரோடைய பேர் மேரிங்க. அந்த டாக்டர் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. ஹீரோயின் போலீஸு தைரியமான ஆளு, ஹீரோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நானும் இந்த டாக்டர் தொழிலிருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் விவசாயம் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விவசாயம் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானே உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இப்போதைக்கு ஐடியா இல்லை, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இவங்க 2 பேர்த்த தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் கையில் ஒரு டவலை கொடுத்து இந்த டவலை கட்டிட்டு வந்து அங்கே உட்கார சொல்கிறாங்க டெஸ்ட்டுக்காக. ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரி, என்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்க இது ஒரு டெஸ்ட்டு, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் எல்லோரும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, போங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் அதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஹீரோவும் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக போறாரு. அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா மேரி டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேற ஒரு பேஷண்ட் வேற ஒரு டாக்டர் மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த பேஷண்ட் கிட்டையும் அந்த டாக்டரை பத்தி பெருமையா பேசிட்டு இந்த மாதிரி எல்லா பேஷண்ட் கிட்டையும் ஒரே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய நர்ஸுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி டாக்டர்ஸை பத்தி பாசிட்டிவா பேசி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணி வச்சிடறாங்க. அவங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போகாம பாத்துக்கிறாங்க. இப்போ சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்த நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோடைய மாமியார் அப்படியே கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரே அசிங்கமா இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக கூட்டிட்டு போயிட்டு சைலண்டா பேச வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் வர சொல்றாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தா ஹீரோக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 20 இன்ஜெக்ஷன் போடணும். ஃபஸ்ட்டு 4 இன்ஜெக்ஷன் போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த டெஸ்ட்டில் வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக இன்ஜெக்ஷன் போட தேவையில்ல அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மருந்து மாத்திரை எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. அதை கவுண்டரில் கொண்டு போய் பில் பே பண்ணலான்னு பார்த்தா 25,000 ரூபாய் அப்படின்றாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. மருந்து மாத்திரைக்கு இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேறு வழியே இல்லை, பே பண்ணி தான் ஆகணும், குழந்தை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோடைய மாமனார் மாமியார் கேள்வி கேட்குறாங்க. உங்கள் 2 பேர்த்தோட ப்ரைவேட் லைஃப் நல்லா தான் இருக்குதா, ஏதாவது பிரச்சனையா, எதுனாலும் சொல்லுங்க அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு
ஹீரோனுக்கு கோவம் வந்துடுதுங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம வம்சாவளியில் இந்த மாதிரி யாருக்குமே பிரச்சனை வந்ததில்ல, உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது, அப்போ அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், நீங்க தான் ஏன் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சுட்டீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரிய வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நானும் அந்த ப்ராப்ளத்தை வாங்கி என்னோட உடம்புல வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எதுக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்கிற, எல்லாம் சரியாகும், நம்ம டாக்டரை நம்பலாம், நல்ல டாக்டரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பிரச்சனை என் சைடில் தான் இருக்குது, என்னால் ஏன் நீங்கள் கஷ்டப்படணும், என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, சரி சப்போஸ் ப்ராப்ளம் எனக்கு இருந்ததுன்னா என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா, சரி இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, திடீர்னு நான் கடையில் விழுந்துட்டேன், அப்படியே என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் அப்படியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன், யாரோ கிட்ட ப்ராப்ளம் இருந்தால் என்ன, சரி பண்ணிக்கலாம், டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசி ஹீரோயினை கொஞ்சம் நார்மலாக ஆக்குறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெகுலராக வந்து செக்கப்புக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமாக தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. கூடி சீக்கிரம் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கையில் இருக்கக்கூடிய காசு, ஜுவல்ஸு எல்லாத்தையுமே வச்சு இந்த மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. ஃபைனலி இவங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு நல்ல செய்தியும் இவங்களுக்கு வந்து சேருதுங்க. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது உறுதியாகுதுங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து தன்னுடைய அக்கா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருந்தாங்க இல்லையா, அவங்க கூட வீடியோ காலில் இவங்க ரெண்டு பேரும் பேசி இந்த விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நமக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் வந்து மழை அப்படின்னு பேர் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, மழைனா ரெயின்னு அர்த்தம், ஸோ அதனால் ரெயின்னு பேர் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படியா பேர் வைப்பாங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், பையன் பிறந்ததுன்னா சூரியன்னு வைப்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் செக்கப்புக்காக போகிறாங்க. அப்போ தான் இன்னொரு நல்ல செய்தி வந்து சேருதுங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அடிக்கடி இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கி வைப்பார். அந்த வகையில் அவர் வாங்கி வச்ச லாட்டரி டிக்கெட்டுக்கு 50 லட்ச ரூபாய் பரிசு வந்திருக்குதுங்க. அதை நினச்சி எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, பொண்ணு பிறந்தா நான் என்ன பேர் வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. என்ன பேர் அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னு சொல்ல, ஆஹா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. வீட்டில் ஹீரோனுடைய அப்பா பயங்கர செலிப்ரேஷனில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. காலையில் ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்த இந்த குடும்பம் ராத்திரி ரொம்ப வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தை அபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த குழந்தைனால ஹீரோயினோட உடம்புக்குள்ளே வளர முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஹீரோ கிட்ட சொல்லி சாப்பிட வைக்க சொல்கிறாங்க. ஹீரோவும் சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் சாப்பிட மாட்டேன்ட்டு அழுகுறாங்க. ஹீரோனாலே சாப்பிட முடியலங்க, அழுதுட்டு என்ன தனியாக விடுங்க அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் போய் அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஸோ நாங்கள் இந்த குழந்தைக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டோம், சந்தோஷம் வந்துச்சு, அந்த சந்தோஷம் அப்படியே காற்றுலேயே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல், கணேஷ்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கணேஷ் அப்படின்ற அந்த டாக்டர் மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அவர்கிட்ட தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாரு. ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவருக்கு இப்போ உட்காரத்துக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணுறாரு. அப்போ கண்டிப்பாக இவர்கிட்ட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வராங்க. இவங்களுடைய அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து காட்டும் போது அதெல்லாம் வச்சு இந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோயினுக்கு குழந்தை பெற்றுக்கிறது சான்ஸே கிடையாது, 99.9% சான்ஸ் கிடையாது. ஆனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதான் டோனர், அதாவது எக் டோனர் மூலமாக வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறாங்க, அப்போ கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து அப்படி சொல்ல டென்ஷன் ஆகி ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஹீரோனுக்கு அவங்க குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ இந்த மெடிசனு, அந்த ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியில் போட்டு தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துலேருந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சமாதானமாகி ஒரு முடிவுக்கு வராங்க. சரி குழந்தை பெற்றுக்க வேணாம், குழந்தைக்காக நீ ட்ரை பண்ண வேணாம், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிறவங்க ஹீரோனுக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோடைய அண்ணா வந்து வயசான காலத்தில் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாரிசு வேணும்டா, குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அவங்க அண்ணனோட பசங்க 2 பேர்த்த கை காமிச்சு 2 பேரும் ஃபுட்பாலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் வளர்ந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்துப்பானுங்கன்னு நீ நினைக்கிறியா, நம்புறியா? வளர்ந்ததுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவானுங்க, எங்களுக்கு யாரும் தேவை
தேவையில்ல, எங்களை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா அடாப்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு இனிமேல் இந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் ஹீரோ கலந்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக கேரளாவிலேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் பேசுது. நீங்கள் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, குழந்தை அப்படின்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால் எங்களுக்கு குழந்தை வேணாம், நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையை வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒருத்தங்களோட தனிப்பட்ட மனநிலையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் டியூட்டி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கே ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோயினுடைய டீம் பார்த்தீங்கன்னா சல்யூட் அடிக்கவே இல்லை. ஹீரோயின் சல்யூட் அடிக்கணும்னு சொல்லவும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தலைவர் டென்ஷன் ஆகி உயரதிகாரியை கூப்பிட்டு திட்டிட்டு போவார். உயரதிகாரி கிட்ட இருந்து ஹீரோனுக்கு பயங்கரமாக திட்டு விடுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே டேபிளில் படுத்து தூங்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த அதிகாரி, ஏன் ஃபேனை போட்டு நல்லா தூங்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அப்போ கரெக்டாக ஒருத்தன் அவன் பொண்டாட்டியை பிடிச்சி அடித்து குடும்பப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்து செல்லில் அடைப்பாங்க. அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆவாங்க. உடனே அதிகாரிக்கிட்ட போயிட்டு என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணை இந்த நிலமை பண்ணி வச்சிருக்கான்னு பாரு, இவனை சும்மாவே விடக்கூடாது, லாக்கப்பில் வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி வெளியில் கிளம்புறாரு. ஆக்சுவலாக அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய முதல் கணவர் தான். செல்லுக்குள்ளே போன நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. நீ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஷாக்காக, என்னை என்ன அடி அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வட்டி முதலுமா செல்லுக்குள்ளே வச்சு நம்ம ஹீரோயின் அந்த முதல் கணவனை போட்டு உரின்னு உரிச்சு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போய் இன்னைக்கு ஸ்டேஷனில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோவும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. எப்படியோ நீ நினச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோவும் சந்தோஷப்படுறாருங்க. அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இவனால தான் என்னோடய படிப்பை பாதியில் நிப்பாட்டினேன், நான் ஏன் அந்த படிப்பை அப்படியே நிப்பாட்டி வைக்கணும், திரும்ப அதை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன், பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கிறேன், ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தாராளமாக படி, என்ன படிக்கணுமோ படி, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ரெகுலராக நம்ம ஹீரோயின் படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்போல்லாம் நம்ம ஹீரோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாருங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. பலதரப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் புது தம்பதி மாதிரியே சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. வெளி உலகம் இவங்களை பற்றி என்ன பேசினாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு நிமிஷம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை வாங்கி பார்க்குறாரு. அது ப்ரெக்னன்சி டெஸ்டருங்க. அதில் 2 கூட வந்திருக்குது. ஸோ ஹீரோயின் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம், அதான் டாக்டர் 99.9% நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கும்போது அதான் எனக்கும் புரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி வேறு பிராண்டில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக வேறு பிராண்டு மார்க்கெட்டில் என்னென்ன பிராண்டெல்லாம் இருக்குதோ எல்லா பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி டெஸ்டரையும் கொண்டாந்து செக் பண்ணி பார்த்துட்றாங்க. எல்லாத்துலேயும் டபுள் கோடு விழுகுது. உண்மையிலேயே இவங்களோட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. அதனால் சைலண்ட்டாகவே வந்து இதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக அந்த கணேஷ் அப்படின்ற டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, நீங்கள் சொன்னீங்களா 99.9% எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு, பார்த்தீங்களா அழகு போல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னேன் 99.9% வாய்ப்பு இல்லை, ஆனால் 1% அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அற்புதம் என் கையில் இல்லை கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இது நடந்ததுக்கு முழு காரணம் காதல் தான். ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியாக வாழ்க்கையை லவ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாங்க இல்லையா, அதனால தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சாத்தியமாக இருக்குது. இந்த கணேசன்ற டாக்டர் சொல்கிறாரு, உண்மையிலேயே நீங்கள் அதிர்ஷ்டசாலி அற்புதமான தம்பதி, அதனால் உங்களை எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரத்துக்கு வச்சுக்கலான்னு நினைக்கிறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.